போகிறோம் கிராணி கேம் பிளேல நார்மல் மோடில் கார் எஸ்கேப் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு, என்ன போகுதுன்னு தெரில. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்படிலாம் பொறுமையாக சொல்கிறேன். இன்னைக்கு நம்ம கிராணி கேம் பிளே தான் பண்ண போகிறோம். இதுவும் நார்மல் மோடில் கார் எஸ்கேப்பு. நார்மல் மோட் விளாண்டே எத்தனை நாள் ஆச்சு. தீபாவளி எப்போ விளாண்டது? இன்றைக்கி என்ன 17 நவம்பர். தீபாவளி அன்னைக்கு மறந்துட்டு போச்சு. என்னைக்கு ஒரு வாரம் 2 வாரம் கிட்ட இருக்கும். இதுக்கப்புறம் விளாட போகிறேன். என்ன போதோ தெரில. சரி வாங்க கார் எஸ்கேப் பண்ணுவோம். இதில் சவுண்டு வைக்காமல் விளாட்றது தான் நல்லது. ஏன்னா சவுண்டு வச்சோன்னு வச்சுக்கோங்க, நான் பேசாததே உங்களுக்கு கேட்காது. நல்லா எப்பயுமே சவுண்ட் வைக்க மாட்டேன் வீடியோஸில். இதுதான் என் காரணம். ஓகே, நான் கிராணி 1 தான் விளாண்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பேன் சண்டேலாம். ஆனால் இது நார்மல் மோடு. கிராணி 1 கிராண்ட்பா வச்சு ஈஸி மோட்லலாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இது நார்மல் மோடு ப்ரோ. ஐயோ கிராணிங்க, யார் சாமி நீயே? கண்ணில் திமுரு. ஐயா பார்த்துடிக்கும் உஷாரு. தலைவர் வேற ரகம், பார்த்து உஷாரு. டான் டான் வின் சேனல் சியங்க. ஐயோ ஹார்ட் மோடே இதுக்கு பரவாயில்ல போலையே. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஹார்ட் மோட் விளாடுற மாதிரி இருக்கு. இது வேற எப்போ கதவு திறக்கும்னே தெரியாது. ஐயோ கதவு தாங்க திறக்குது. ஒளிஞ்சுக்கும், அது தெரியாத மாதிரி. ஷோ என்னடா சுத்திக்கிட்டு வருது? கொஞ்சம் பயந்துட்டேங்க. வேணா கேள்வி, என்ன இப்படிதான் பயன்படுத்துவியா? எங்க அது கதவு திறக்குதானே தெரிய மாட்டேங்குது. திடீர்னு கதவு திறக்குது, திடீர்னு நின்னுக்குது. கண்ணில் அப்படியே திமுரு. இன்னைக்கு கார் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம் வேற. சூதுங்கடா சங்கு தான். இன்னும் கார் எஸ்கேப் வந்தால் டோருக்கான பொருள் கொடுக்குறீங்க ஏன்டா? சரி பரவாயில்ல, உங்களை நம்பி வந்துட்டேன். கை விட மாட்டீங்கன்னு நம்புகிறேன். பார்ப்போம். இதுக்கே அது கிளவி கத்தத்துக்கு வருமே. வருமா? ரொம்ப அலர்ட்டா விளாட்றேன்னு நினைக்கிறேன். ஐயோ கிராணி தாங்க ஓடுறா. கை புல்லாடி தள்ளுறா. ஜஸ்ட் மிஸ்ஸு. இதுகிட்ட சும்மா என்னடா அது? கண்ணில் திமுரு. ஐயோடி முடியலடா. எங்க நம்ம ஈஸி போலதான் எவ்வளோ ஈஸியாக விளாட்ருப்போம். இது நார்மல் மோடு தாங்க கஷ்டமே. அட இது ஒன்றுடா, கையில் ஒன்று கிடைக்கும்னு பார்த்தா வேற ஒன்று கிடச்சிருச்சு. ஹே கேவி கேவி கேவி, where are you? என்ன ஆஹா காணோம். ஓஹோ மொட்டை மண்டைய காணோம். என்ன கேள்வி அழக்கணும்? என்ன? ஐயோ வந்துருச்சுங்க. கல்ல நம்ம மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். இல்லை மாட்டல, வம்பு கொடுத்து மாட்டிக்கிட்டோமே. போயிடுச்சா? ட்ராப் வேற வச்சுட்டு போதா? இல்லை க்ரீக்கிங் ஃபோர்ஸ் வேற இருக்குல்ல நார்மல் மோட்ல. மறந்தே போயிட்டேங்க. 3, 2, 1 ஓடுறா கைப்புள்ள.
ஏன்டா சைடில் கிராணி இல்லை என்ன விளாட்றீங்களா? ஒரு பொருளுக்கே இப்படி துக் துக் துக்னு அது எப்படிதான் எஸ்கேப் பண்ண போகிறேன்? ஐயோ ஏன்டா சாவடிக்கிறீங்க? ஐயோ ஒரு பொருளுக்கே எப்படியாது கிராணி கிராண்ட்பாலாம் வச்சு விளாண்டு அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. எங்க இருந்து? ஐயோ கீழே இருந்தாங்க வருது. இது ஹார்ட் மோடா இருந்தாலுமே நான் இப்படிதான் குதிப்பேன், ஏன்னா இதுதான் எனக்கு குதிக்க பிடிக்குமே. ஐயோ நார்மல் மோடு வேற. ஓடுறா கையில நான் புக் எடுத்துவேன்ல. இவ என்ன கேள்வி என்ன பண்ணிவே? ஐயோ ஜஸ்ட் மிஸ். ஊதுங்கடா சங்க இருக்கும். சரி என்னங்க அது வந்துக்கிட்டே இருக்கு. ஐயோ ஓடு மறைஞ்சிக்கலாம். மாதிரி ஏதாவது ரொம்ப நாள் கழிச்சு இந்த பெட்டு கடிலாம் ஒளியிறேன் பார்த்தியா? தப்பு குமாரு, பின்னாடி திரும்பியே இருந்துக்கலாம். கிளவி திடீர்னு ஒரே பயம்படுத்திட போகுது. அது போது பொறுமையா. இங்க கிரீக்கிங் ஃபோர்ஸ் இருக்கானே தெரில, பயமா தான் இருக்கு. எந்த பெட்டு? நான் கிரீக்கிங் ஃபோர்ஸ் இல்லையா? ஸ்ட்ரெயிட்டாக புக்கை போட்டு ஓடி போகிறோம். வெட்டாம மெடூர் கீழே இல்லைல்ல. நம்ம இங்கே தேடவே இல்லைல்ல. இதுக்குள்ள கண்டிப்பாக ஒரு பொருளாக இருக்கணும். உள்ள வெறுட்டடியை கொடுத்துனா கடுப்பாயிருவேன். அந்த பயம். ஷேர்ரா சிங்கக்குட்டி வட்டாம மெஜூட். இது தட்டி விட்டே போவோம். சரி அங்க ஸ்பெஷல் கீ இருக்கு, பார்க்கலையே. இங்கே வரவே இல்லை கிளவி. இன்னும் ஒரு தடவை கூட வரல. அப்படின்னா இது வந்து சேஃபான ஒரு ஜோன். சத்தத்தை போட்டு உள்ள போய் ஒளிஞ்சிக்க வேண்டியதுதான். நார்மல் மோட்னால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஈஸி மோட்னா பரவாயில்ல, நம்மள ஜாலியா சிம்காண்ணா இது சொல்லி விளாண்டுருப்போம். ஒரு நாள் 2 நாள் அடி வாங்குவோம், அவ்வளோதான். நார்மல் மோட்ல எவ்வளோ கஷ்டமா இருக்கு. கிளவி உள்ள போகுமா போகாதா? உள்ள போகுது. ஹே கிளவி, நாட்டுக்கட்டை உருட்டுக்கட்டை கிளவி. அது உருட்டுக்கட்டை கிளவின்னு சொல்றதா நாட்டுக்கட்டை கிளவின்னு சொல்றதான்னு எனக்கே தெரியல. ஷோயோ அப்புறம் போய் எடுத்துக்கலாம் ஷார்ட் கன் போட்டு. அந்த மகளை என்னென்ன பண்ணுவ நீயே சாவு. ஒரு நிமிஷம் தானா? நார்மல் மோட்ல 2 நிமிஷம் குளிப்பீங்களாடா? அரை மணி நேரம் கூட குளிக்க மாட்டீங்களா? மனசிலாயோ மேலே என்ன இருக்கு நான் பார்க்கவே இல்லை. ஒரு பொருள் எடுத்ததுக்கே கிராணி ஆஹோ சியூ பின் வந்துட போகுது. ஐயோ அது கீழே உளுத்துறாத. கீழே உள்ள நல்ல வேலை. ஹேமர் அங்கே தானே இருக்கு. ஹேமர் அங்கேயே தான் இருக்கு. பார்த்துட்டு போறதுதான் நல்லது. ஆக்சுவலா இங்கே ஒண்ணுமே இல்லை. திடீர்னு அப்புறம் சர்ப்ரைஸ் கொடுத்துட போகுது. வேற என்ன தேவை? ஸ்பெஷல் கீ போய் போடலாமா வேணாமா? வேற என்னங்க தேவை?
ஸ்பெஷல் கீ வேறு நாங்கள் எடுத்தேனா அந்த சைடு ஸ்பைடர் கீ எடுக்கணும் ஸ்பெஷல் கீயா ஸ்பைடர் இங்கே சத்தத்தை போட்டு போகணும். ஐயோ எங்கடா உருண்டு உருண்டு போகுது. கிளவி யூடியூப் எடுத்துட்டு வர பிளான் போல கிளவிக்கு. நம்ம வட்டப்பொம்மை ஜூட்டு தான். ஐயோ ஓடுறா கைப்புள்ள, பின்னாடி யார் வர்றதுன்னு கூட தெரியாது எனக்குலாம். அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு. என்னடா அது செயின் கட்டுறதானா? கிழவிக்கெல்லாம் இந்த டைலாக் தானே, எப்போ வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது. நான் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன். எவ்வளோ 10 நிமிஷம் ஆயிடுச்சா? கார் ஸ்கேப் ஒரு பொருளோட கண்டுபிடிச்சனா? இன்னும் ஒரு பொருள் கூட கண்டுபிடிக்கல. இது ஒரு கிழவி, வண்ண கிழவி. ஐயோ பார்த்துருச்சா? அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சிச்சு. நீங்க டக்குன்னு போடா. பார்த்துருச்சு. நான் இதுக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிறேன். ஓகே. கிளவி வந்துட்டு போகுதுங்க. ஜஸ்ட் மிஸ். வருதா? வரல. இங்க இதை எடுத்தாலே சத்தம் கேட்கும். ஒண்ணுமே இல்லையா? ஆஹா இப்பயே பயம். டுப் டுப்புங்குது. பேர்லாக் கூட எடுக்கிறதுக்குள்ள போயிடுச்சு. வடை போச்சே, நத்திக்கு உயிர் போச்சே இருக்கும். கிளவி வரும் பாருங்க, வந்துருச்சு சொன்னா பாருங்க. நின்றுட்டு இருக்கிற பின்னாடி திரும்பி இருக்கிறது தான் நல்லது. திடீர்னு நம்மள சர்ப்ரைஸ் ஷாக். இப்படியே ஒரு சைடாவே நிற்போம். நம்ம போகிற சைடு, நம்ம சொல்கிற சைடில் தான் கிளவி போகும் போல. நல்ல ரூல்ஸா இருக்கே. ஐயோ அது போடுற சத்தத்தையே திரும்ப பாக்குதே. யாரு சாமி இது? சாரு கொலை மாசு. ஓடி போய் வரட்டாம போய் ஜூட்டு வந்துருச்சு. அவ்வளோதான், வட்டமாம ஜூட்டான். வட்டமாம ஜூட்டு போட்டு ஓடு. ஐயோ கீழே வெப்பன் கீரு. சைடில் ஒரு வெப்பன் கீர்ந்துரு. ஒழுங்கா வெப்பன் கீர்ந்துரு. நினச்சி பரவாயில்ல, இது ஓகே தான். நம்ம எஸ்கேப்புக்கு தேவையான பொருள், அதனால தான் சொல்கிறேன். கார் ஸ்கேப் என்னென்ன பொருள் தேவைன்னு கூட மறந்து போயிடுச்சு. என்னென்ன கார் ஸ்கேப் பண்ணி பல வருஷம் இவ்வளோ இதாயிருச்சு. பார்க்குமே தெரியும் அது இங்கே வந்து பார்க்கணும். என்ன கிளவி என்ன பயமா? என்ன பார்த்து என்ன பயமா? போடிப்போ. நம்பரை வேற பார்க்கலங்க. இதுவும் நல்லா தான் இருக்கு. இப்போதாங்க திரும்பி வந்துச்சு. இன்னும் மூஞ்சியை மட்டும் காமிச்சிட்டு போயிடலாம். ஸ்பைடர் கிளவிட்டு என்ன ஸ்பைடர் கிட்ட மூஞ்சி காமிக்கலாம்னு சொன்னா கிராணி கிட்ட மூஞ்சி காமிக்க வேண்டியதா இருக்கு.
சரி திரும்ப அந்த ஸ்பைடர் இருக்கான்னு அதை செக் பண்ணிட்டு போவோம். இது வருதா? வரல. ஆனால் கன்ஃபார்ம் லெஃப்டில் இருக்கு. ஆமாம் லெஃப்ட் சைடில் தான் இருக்கு. ஐயோ இது வேறு இங்கே இந்த சைடில் இருந்தாலும் பார்த்தாலும் ஒரு பயம். ஓகே இங்கே ஏதாவது மீட்டு டி சாரு கொலா மாசு செத்துட்டு கூடாது. சாவல ஓடி போயிரு. பிளேஸ்கி அங்கே போட்டேன். மீட்டு இங்கே தான் போடணும். எல்லாம் கிடைக்கிற எல்லாத்தையும் இங்கே தான் போடணும். 1 or 2 சரி 1 or 2 1 or 2 தெரிலங்க. ஃபஸ்ட்டு இது இந்த ஸ்பைடர் வருமா வராதான்? வருது. இதுக்கிட்ட இருந்து தப்பிச்சாலே பெரிய விஷயம் போலையே. ஷோ தமிழ் துரத்திக்கிட்டு தாங்க. ஓ நார்மல் மோடு வரல. இதை மறந்து புட்டேனே. நான் கூட ஈஸி மோடுன்னு நினச்சிட்டு இருந்தேங்க. கிட்டத்தட்ட இங்கே இருக்க எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். 3 பொருள் கழிச்சாச்சு சிவர்லையே. கிளவியோட கதையை முடிக்கிறோம். அடிச்சு தூக்கிடலாமான்லாம் தெரில. வாய்ப்பு கம்மி தான், பார்த்துக்கலாம். இப்போ கிளவி அங்கே வரும். அது கதையை முடிக்கிறோம். கிளவி அடிச்சு தூக்குறோம். ஜெயிக்கிறோம் மேட்சை. கிளவி செத்தாதான் அந்த கன்னை போட முடியும். அது பாட்டுக்கு பொறுமையாக போயிட்டுருக்கு. ஆனில் தான் இருக்குது. பரவாயில்ல. ரெஞ்சு 1 2 3 4 5 6 ரெஞ்சு முடிஞ்சிச்சு. ரெஞ்சோட வேலை. பிளேயர்ஸ் கீப்பர் டக்குனு போய் போட்டு வரோம். ட்ராப்பு நல்ல வேலை. அது செத்து போகும்போது ட்ராப்பில் மாட்டோமேன்னு சந்தோஷப்படணும். பேர்லாக் கூட இதுலேயும் கிடச்சிச்சு. அந்த ட்ராவரில் கிடச்சிச்சு. நம்ம பண்ண போகிறது அந்த எஸ்கேப்பே இல்லை. ஏன் பேர்லாக் கூட வச்சு நான் என்ன கிழிக்க போகிறேன். இங்கே தானே குதிக்கணும், மறந்துட்டேனே. குதிச்சு சைடில் போனோம். சைடில் போயிட்டு இங்கே தாங்க இருக்கு நம்பர் 2. இங்கே இருக்கு நம்பர் 2. கேரி ஒரு டைம் பார்த்துட்டு போகலாமா? ஆனால் நமக்கு ஏற்கனவே ரிஸ்காக இருக்குது. இதை பார்த்துட்டு வர போகிறோம்னா அவ்வளோதான். ஊதுங்கடா சங்கு. அவ்வளோதான், செத்துருவேன். இப்போ பார்த்துக்கிறேன் அந்த கிளவிய. டன்னா சீனா திறந்துட்டா அந்த கிளவியா வரப்போகுது. எந்த நாய் வரும் கூட தெரியாது. ஏதோ ஒன்று நான் வருமானு கூட தெரியாது. ஆனால் இப்போ உருப்படியாக ஒரு வேலை பண்ணியிருக்கோம். இந்த கிளவியை சுட்டுட்டு மீட்டை போய் போட்டு, ஏன்னா அந்த மீட் போட்டோன்னா அது சுட்டா சில தடவை வராது. அதனால தான் நான் மீட் போட போகிறேன். ஐயோ என்னடா ஷார்ட்கன் கீழே வந்துச்சு. இங்கே படுத்துற இன்சல்ட் பண்ணுற வந்துருச்சு கிளவி. சாவடி வண்ண மீட்டை கூட தள்ளிப்போ, அச்சி ஒத்திப்போ.
ஐயோ மீட்டை உடைச்சிட்டு போகணும். நம்பர் 2 மறந்துடவே கூடாது. நம்பர் 2 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 முதல்ல ஸ்பைடருக்கு கரெக்டாக சாப்பாடு போடணும். இல்லைன்னா நம்ம தான் சாப்பாடுன்னு நினச்சிக்கோ. டக்குன்னு போய் என்ன இருக்கும்? சீ கருமம் பிடிச்சது. இதனை எங்கடா நான் கேட்டேனாடா இதை. கேட்குற எஸ்கேப் கொடுக்க மாட்டாங்க. கேட்காத எல்லாத்தையும் கேட்காத எஸ்கேப்புக்கும் கரெக்டாக கொடுப்பாங்க. இது பேர் என்னடா? ஹேமர் இருந்துச்சு. ஹேமர் போய் எடுத்துட்டு வரலாம். ஹேமர் 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 உள்ள என்ன இருக்கு? மீட்டு இருந்துச்சு உள்ள. ஆனால் முன்னாடிலாம் நானும் மீட்டெல்லாம் தேவைப்படாதுன்னு தான் நினச்சேன். இப்போதான் புரியுது மீட்டோட வேல்யூ. வந்திருக்காதுல கிளவி. பத்திக்குச்சியில் எரிமலை பவனே சம்பளம் வருது. இங்கேருந்து வராதுங்கிற ஒரு இதுதான் நான் ஐயோ ஹேமரு தெரிச்சி மண்ணில் தெரிச்சு. ஐயோ கீழே விழுந்துருச்சா செயின் கட்டு. இங்க வருதுங்க கிளவி. அதான் வந்துச்சு. ஓஹோ ஐயோ கிளவி பாருங்க உஷாரா இருக்கு கிளவி. ஆனா இப்படிப்பட்ட ஒரு கிளவி இந்த உலகத்துல கிராண்டி கேம்ல மட்டும்தான் இருக்கும், வேற எதுலையுமே இருக்காது. ஷேர்கத்துமா ஒரு கண்ணில் திமிரு. ஐயோ நில்லு ஒழுங்கா. சவுண்டு தான் போட்டேன், ஏன் இன்னும் வரல? இன்னமும் புரியல. ஐயோ வருதுங்க சாவடி வேண கிளவி. இங்கே போட்டு போறேன் ஒரு கடைசி புல்லட்டுக்காக. ஹேமர் போட்டு செயின் கட்டுறேன். இங்கே இருக்குது. செயின் கட்டுற போய் போட்டு வந்துடலாம். ஓகே செயின் கட்டர் அப்படியே இப்படி திரும்பி சைடில் போய் இதில் வாங்க. நான் பார்த்து போவேன் எப்பயுமே. இல்லை பார்த்து போகிறது தான் நல்லது. ஓகே நம்ம வீல் கணக்கு கிடச்சிச்சு. அதாவது கார் எஸ்கேப்புக்காக கொடுங்கடா. அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாதீங்க. உங்களை நம்பி தான் இருக்கேன். நம்ம இப்போ சிவருக்குள்ள சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டோன்னா இந்த கிளவி தொல்லை இருக்காது, ஆனால் அந்த கிளவி தொல்லை இருக்கும். ஸோ தொல்லை மேலே தொல்லை கொடுக்கறது கிளவிங்க. ஓகே கீழே இறங்கலாம். கீழே இறங்கி நம்ம ஸ்பீடாக போகணும். எப்போ எங்கேருந்து வரும்னே தெரியாது. நீங்க நல்ல வேலைங்க. ஜஸ்ட்டு இது இவ்வளோ டென்ஷன் ஆயிடுச்சு. ஐயோ செடி எடுத்தா தானே இதெல்லாம் அந்த மாதிரிலாம் வரும். ஐயோ நின்றுக்குச்சு நினச்சேன். ஜஸ்ட் மிஸ்ஸு. பார்த்தீங்கள்ல இப்படிதான் கோவமான இப்படிதான் நின்று போகும். சொன்னதான் அங்கே பாருங்க இது தெரியுது. கோவமான இப்படிதான் நின்று போகும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அதுவாக கிளம்பிடும். இப்போ பாருங்க கிளம்பிடும். சேர்க்கத்துமா ஒரு கார் பேட்டரி. ஐயச்சே கார் பேட்டரி அங்கே இருக்கும்னு நினச்சேன். கண்ணில் திமிரு.
நான் இன்சைட் போயிடுவேனே. என்ன பண்ணுவ நீ? என்ன பண்ணுவ? இங்கே கண்டிப்பாக ஒரு பொருள் கிடைக்கும். இங்கே இல்லையா? இப்போ கண்டிப்பாக அந்த சைடில் ஒன்று கிடைக்கும். நீ எதுவுமே இல்லாமல் இருக்கிறாங்க கொடுக்க மாட்டாங்க. காக்வீல் போட்டால் என்ன கீழே கிடைக்கும்? வெப்பன் கீன்னு மட்டும் சொல்லாதீங்க. நீ வேற ஏதாவது கீ கொடுத்தா கூட பரவாயில்ல, வெப்பன் கீயை கொடுத்து மட்டும் கடுப்பு ஏற்றிங்கன்னா அவ்வளோதான். நான் கடுப்பாயிடுவேன். கடல்ல திமிரு ஐயா வால் அடிக்கும் உஷாரு, தலைவர் வேற ரகம் உஷாரு. ரொம்ப ரொம்ப பத்தி குச்சியில் எரிவலை பவனே ராணி வந்து தான் பாரு. வந்துருச்சு. ஐயா டக்கு போட்டா கண்ணு எங்க? அடி 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 இங்கே தான் இருக்கு. கண்ணு இங்கே தான் இருக்கு. கண்ணை ஃபஸ்ட்டு மேலே போய் தூக்கி போட்டுக்கும். கிளவிலாம் உடச்சிட்டு வராது, அதான் சொன்னேன்ல. இங்கேருந்து ஒரு புல்லட் எடுத்துக்குவோம். ஒன்று ஸ்க்ரூ ட்ரைவருக்கு, ஒன்று ஃப்ரீ ஸ்டாப் எடுக்கிறதுக்கு. இங்கேருந்து ஒன்று இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து இருங்க செக் பண்ணிக்கலாம். காக்வீல் இருக்கா? இல்லை இல்லை இல்லை, நாங்கள் டவுட்டில் தான் செக் பண்ணுறேன். ஏன்னா எங்கே வேணாலும் இருக்கும். இது மொட்டை மட்டையனோட கன்னுன்னு நினைக்கிறேன். இது இப்படி தானே போகணும். அதுக்கு ரூட்டை மாற்றி போகக்கூடாது எப்பயுமே. கேஸ்லின் கேனு அடப்பாவீங்களா, இங்கே தான் வச்சுருக்கீங்களாடா? கண்ணில் திமிரு. இப்போ கிராணி மாட்டிக்குங்க. இப்படி ஒன்று போட்டு வெயிட் பண்ணி நிற்போம். இங்கே ஒரு புல்லட் வேறு ஏதாவது இருக்கா? இங்கே ஒரு மண்டை ஓடு தான் இருக்கு. இருக்கட்டுமே. சாரு கண்ணில் திமிரு சாரு, தலைவர் வேற ரகம் பார்த்து சார். வீங்கிக்குமே. ஐயோ ஃப்ரீ ஸ்டாப் ஆயிடுச்சு கிராணி. கேசலின் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் இங்கே போட்டுக்கணும் கிட்ட. அதுக்கப்புறமா தான் இந்த நம்பர் எதாக இருந்தாலும் பண்ணணுமே. இது ஒரு பாடி. இந்த பாடியை தாண்டி நம்மளால போக முடியல. ஐயோ இப்போ கிராணி ஸ்பான் ஆகிருக்கும். கண்ணில் திமிரு தலைவர் வேற ரகம் பார்த்து சாரு. கண்ணில் திமிரு சாரு, தலைவர் வேற ரகம் பார்த்து உசாரு. சொன்னாங்க நான் குறி வச்சா எற உழணும்.
இன்னும் அந்த இன்னொரு காக்கையில் கடிச்சு நல்லதா கொடுக்கணும். கார் எஸ்கேப்புக்கா ஒழுங்கா கொடுத்துருங்க நல்லதா, இல்லைன்னா நான் கடுப்பாயிருவேன். ஒழுங்கா நல்லதா கொடுங்க. எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? 30 நிமிஷம் ஆயிடுச்சா? நம்ம இதுக்கு என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? நல்லதா கொடு, நல்லதா கொடு. ஸ்பார்க் பிளக் பரவாயில்ல, நம்ம கார் எஸ்கேப்புக்கு தேவையானதுதான். கார் எஸ்கேப்புக்கு தேவையானதா கடவுள் பார்த்து கொடுத்துருக்காரு. திரும்ப போய் எல்லாத்தையும், அதாவது இங்கே போய் இதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கிராணி ரீஸ்பான் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்திருக்க வாய்ப்பு நிறையாவே இருக்கு. இது எப்படியோ ஒன்று இருக்கட்டும். விட்டு போட்டோம். ஓகே, உள்ள பார்க்கலாம். சொன்னங்க, அதுவும் ட்ராப் வரைச்சிட்டு போகுது. இது உஷாரான கிளவி. இது ட்ராப்லாம் வச்சுட்டு போகுது. ட்ராப் இல்லையா? ஓஹோ, நடக்கிறது தானே அது. போய் எல்லாத்தையும் போய் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். கார் கீ வேற கிடைக்கலையா? கார் கீ வேற கிடைக்கல. இன்னும் கார் கீயும் கார் பேட்டரியும் தேவை. கார் பேட்டரி, கார் கீ, அப்புறம் அந்த பேர்லாக் கீ இங்கெல்லாம் கிடைக்கலையா? தேவையானது கிடைக்கல. சரி, ஓகே. இங்கே கண்டிப்பாக பேர்லாக் கீ இருக்க வாய்ப்பு இருக்கு. கார் கீ பரவாயில்ல, கார் கீயும் தேவைதான். அந்த காக்காட்ட என்ன இருக்குன்னு பார்க்கவே இல்லை. காக்காக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். பேர்ட் சீடு நினச்சேன், பேர்ட் சீடு தான் கிடைக்கும்னு. கிராணின்னு நினைக்கிறேன். இவ்வளோ ஸ்பீடாக தானே வரும். இல்லைன்னா நமக்கு சந்தோஷம்தான். ஏன்டா சைடாக போயிடுச்சு? ஸ்ட்ரைட்டாக ஃப்ரீ ஸ்டாக். ஓகே, இப்போ நம்ம போகலாம், முன்னேறி போகலாம். கிராணி இங்கேருந்துலாம் ஸ்பான் ஆகாது. என்னது மாஸ்டர் கீ? ஏன்டா இப்போ ஒரு சாவடி நீங்கள். நானே எங்கள் கார் பேட்டரி இருக்கா இங்கே? இல்லை, அங்கேயும் அங்கே இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் நினச்ச மாதிரியே கிராணி வருது. கிராணியோட ஒரு மூவியும் நான் கண்டுபிடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு ஏதோ வளரிட்டு இருக்கேன். கார் பேட்ரி வேற எங்கெங்க இருக்கும்? கார் பேட்ரி ஏன்டா கடுப்பேத்துனீங்க? நானே கடுப்பில் இருக்கேன். கார் பேட்டரியை சரி கண்டுபிடிக்க முடியாமல். கார் பேட்டரி சிவருக்குள்ளே இருக்குமோ? இங்கே ஒரு செக் பண்ணிக்கலாம். சிவருக்குள்ளே சில தடவை ஒரு கார்னரில் கார் கீ வச்சுருப்பாங்க. ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு வர மாட்டேன்னு மண்டையில் இருக்க கொண்டை மறந்துட்டேன். மண்டையில் இருக்க கொண்டையை மறந்துட்டேன். சரி, இங்கே தான் இருக்கா? அப்படின்னா இங்கே போகலாம். இங்கே இருக்கா? இங்கேயும் இல்லையா? நமக்காக தான் இங்கே வெயிட்டிங்கில் இருக்கும் அந்த ஸ்பைடரு. தேவையில்லாம இதோட ஏரியாக்குள்ளே வந்துட்டணும். அது பாட்டுக்கு 7Aன்னு போட்டு நான் பாட்டுக்கு அது பின்னாடி 7Aன்னு போகிறேன்.
இங்கேயும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த கார்னரில் இங்கேயுமே இல்லையா, உள்ளேயும் இல்லையா? உள்ளே தானே ஏதோ ஒரு பொருள் கிடச்சிச்சு. அது எப்போ திரும்பவுன்னே தெரியாது எனக்கு. திரும்ப அந்த நேரத்தில் கரெக்டாக திரும்பும். நம்பர் 2 தானே? 2 தான் பார்த்த மாதிரி இருக்கு. டூ தான் நினைக்கிறேன். அது போட்டோம். நம்ம நம்பர் 2 போய் தொடுவோம். நிற்கிதா? தன்வினை தன்னை சுடும் ப்ரோ. ஐயோ என்னடா அது? சபா, இது ரொம்ப ஸ்பீடாக இருக்கு. நான் போகிற கேப்பில் கரெக்டாக போயிடலான்னு பார்த்தா நமக்கு வேறு டஃப் கொடுக்குது. நான் போகலான்னு நினச்ச இடத்துக்கு போதே. கரெக்டாக இந்த இடத்துக்குலாம் போகலான்ட்டு இருந்தேன். நல்லா நான் பிடிக்க முடியாது. நல்லா பிடிக்க முடியாது. நல்லா வயசாயிடுச்சு. அப்புறம் அந்த கோட்டில் இருக்க டைலாக்லாம் நல்லா சொல்ல முடியாது. ஓகே, இப்போது நம்பர் 2 தான் நினைக்கிறேன். 2 தான். 2 வந்துட்டு 2 தான் மெலன். ஓகே, இன்னும் என்ன தேவை? கார் பேட்டரி தேவை. அடுத்து இங்கே இல்லை. அப்போ இங்கே இருக்கா? இங்கேயே தான் இருக்குது. நான் இதுக்குள்ளே போயிடுவேனே. இந்த சந்தை என்னோட அந்த அட்வான்டேஜே. அந்த சைடில் வரும், இந்த சைடில் நான் பாட்டுக்கு போவேன். ஓகே, வீலுக்கு அங்கே போய் போடுவோம் கைஸ். இப்போதான் நிம்மதியாக இருக்கு. கிராணி இல்லை. கிராணியை திரும்ப லாக் பண்ணி வச்சுட்டு. ஷோ, என்னடா அது திடீர்னு இப்படி ஆயிடுச்சு? ஐயா, என்ன மெலன் உருண்டு போகுது? கேட்ச் பிடி மெலனா, ஓடிப்போ. பயமா இருக்கு. இந்த கிராணி மாதிரி எப்போ வரனே தெரியாது. இந்த ஃபோன் பாருங்க. இதை ஃபஸ்ட்டு போட்டு லாக் பண்ணி அடைக்கணும். இதை ஃபஸ்ட்டு நான் போய் இந்த மெலனை கட் பண்ணிட்டு வந்துடுறேன். கேஸ்லின்லாம் கிடச்சிச்சுன்னா இந்த சேஃப் கீ தான் கிடைக்கல. சேஃப் கீ இதுக்குள்ளே என்ன கிடச்சிச்சு? பேர்லாக் கீ கோட் மட்டும் தான் நினைக்கிறேன். ஆமாம், பேர்லாக் கோட் மட்டும்தான். இன்னும் சேஃப் கீயுமே கிடைக்கல. சேஃப் கீ லொக்கேஷன்ஸ், சேஃப் கீயோட லொக்கேஷன் எங்கே இருக்கும்? இதில் தான் இது ஸ்பார்க் ப்ளக் கிடச்சிச்சு. அதில் ஸ்பார்க் ப்ளக், பேர்லாக் கீ பரவாயில்ல, நைஸ். ஓகே, பேர்லாக் கீயை போய் வச்சுட்டு வந்துடலாம். இங்கே தான் ஒன்றுமே இல்லையே. இது மேலே தூக்கட்டும். போய் கேஸ்லின் ஃபில் பண்ணிகிட்டு இருப்போம். இங்கே திடீர்னு கிராணி வருங்க. கொஞ்சம் சைடில் பார்த்து உஷாராகவே இருப்போம். நான் இத்தனை பொருள் கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் எனக்கு என்ன பொருள்? கார் பேட்ரி மட்டும். அது ஒன்று கிடச்சா போதுங்க, எஸ்கேப் பண்ணிடலாம். கார் கீயே இங்கே தான் இருக்குது. கார் பேட்ரி நான் வீடு ஃபுல்லாக செக் பண்ணிட்டேனே, வேறு எங்கேயாச்சும் செக் பண்ணலை தெரிஞ்சு. ஐயோ கிராடிங்க, ஷோ மண்டை மூக்கு. நீங்கள் அது மண்டை மூக்கு கிராணிங்க. இனிமே
நான் பாட்டுக்கு நான் எவ்வளோ பயத்தில் இருந்தா எப்போடா ஏஞ்சலினா கிட்ட வந்து ஒரு ரிமோட் கொண்டு கன்ஃபார்ம் பாருங்க அங்கே தான் இருக்கும். இதுக்கு கார் பேட்டரியோட லொக்கேஷன் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு ரிமோட் இருந்துச்சு. எங்கே இந்த ரிமோட்டு கிடச்சிச்சு? ரிமோட்டு வந்துருச்சு. கிராணி நீ பின்னாடி போனா நான் முன்னாடி வருவேன். டைலாக் எஃபெக்ட்ஸ் எல்லாம் சேர்த்து வருது. என்ன கிளவி சௌக்கியமா? மனசுலாயோ? இப்போ உள்ள போகும் பாருங்க கிளவி. உள்ளதானே போகுது. கிளவி டாட்டா பை பை. நான் எஸ்கேப் பண்ண போறேன். பாய் கிளவி. கண்ணு முன்னாடி தான் எஸ்கேப் பண்ணணும்னு ஆசை. அதுக்குள்ள எல்லாத்தையும் போட்டுருவேன் தெரில. போட்டுருவேன் தான் நினைக்கிறேன். ஏய் கிளவி இங்கேயா பாரு, இங்கேயா பாரு. ஒன்று அடிச்சு வச்சுட்டு தான் நான் போய் எஸ்கேப் பண்ண போறேன்.